Hello students, welcome back to Arivom Angilam. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம ஒரு CGL கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 25 கொஸ்டின்ஸ் வில் பி ஃப்ரம் இங்கிலீஷ். ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா CGL எக்ஸாம் 14/7/2023 நடந்த எக்ஸாமை தான் நம்ம இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் select the most appropriate option to substitute the underlined segment in the given sentence. So இதுல wants to win அப்படிங்கறதா substitute. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் underline segment. The boys and the teacher wants to win அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான டென்ஸ்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தப்பு. The boys and the teacher. ஸோ ரெண்டு nouns, அதாவது ரெண்டு நவுன்ஸை அண்ட் வச்சு நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே சிங்குலர் அப்படின்னா நம்ம அதை ப்ளூரலா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்குலர் ஒரு ப்ளூரல் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்பயும் நம்ம ப்ளூரலா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா பாய்ஸையும் சொல்றாங்க டீச்சரையும் சொல்றாங்க அப்படிங்கறதுனால வாண்ட் டு வின் அப்படிங்கறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆனா நம்ம ஆர் நைதர் நார் ஐதர் ஆர்லாம் யூஸ் பண்ணா நம்ம லாஸ்டா எது இருக்கு, அதாவது வேர்புக்கு பக்கத்துல எந்த நவுன் இருக்கு அப்படிங்கறத கன்சிடர் பண்ணுவோம். ஆனா அண்ட் வச்சு ஜாயின் பண்ணும்போது இதுவும் ப்ளூரலோட ஒரு சிங்குலரையும் ஆட் பண்ணா மொத்தமா ப்ளூரல் அப்படிங்கறதுனால வாண்ட் டு வின் அப்படிங்கறதா இதுக்கு கரெக்டான வேர்ப். ஸோ வாண்ட்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், வாண்ட் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ வாண்ட் டு வின் அப்படிங்கறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், select the most appropriate antonym of the underlined word. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த மீனிங் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா he was compelled by everyone to join the group அப்படிங்கறதா இங்க சென்டென்ஸ். ஸோ கம்பல்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆன்டனிம், அதாவது ஆப்போசிட்டான வேர்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெமோ அப்படின்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டை சொல்றதோ இல்ல ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதோ டெமோட். ஸோ கம்பல்லிங் இஸ் ஒரு விஷயத்துல பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தங்களை கண்டிப்பா பண்ணியாகணும் நச்சரிச்சு பண்ண வைக்கிறது இஸ் கம்பல்டு. இங்க டெமோர் அப்படிங்கிறது டிஸ்அக்ரி பண்றது, அதாவது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அண்ட் அப்ஸ்கியூர் அப்படிங்கிறது ஸோ ஒருத்தங்களை தெரியவே தெரியாம ஆக்குறது. ஓகேங்களா? ஸோ டு ப்ரிவென்ட் சம்திங் ஃப்ரம் பீயிங் சீன் அண்ட் ஹர்ட், ஸோ தெரியாம மாத்துறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்ஃபெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத அட்மிட் பண்றது கன்ஃபெஸ்ட். நாலாவது இன்டியூஸ்ட், ஒருத்தங்களை பர்சுவேட் பண்ணி ஒரு விஷயத்துல பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெமியோர் அப்படிங்கிறது பண்ண மாட்டேன்னு சொல்றது, ஆனா நம்ம இங்க பண்ண வைக்கிறது, கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறது தான் நம்ம சொல்றோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டியூஸ் பண்றது. அதாவது நான் ஒருத்தங்களை அவங்க கிட்ட பேசி அவங்கள நான் பண்ண வைக்கிறேன், அவங்களே அதை பண்றாங்க. ஓகேங்களா? கம்பல் பண்ணல. ஸோ தட் அப்படி பார்க்கும்போது கம்பல்டுக்கு ஈக்குவலண்டான இந்த 4 வார்த்தைகள்ல ஆப்போசிட் இன்டியூஸ்ட் அப்படிங்கறதா. ஓகேங்களா? நான் ஒருத்தங்களை பர்சுவேட் பண்ணி அவங்களே அந்த செயலை பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கம்பல்ஷன் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றது. பர்சுவேடிங் அப்படிங்கிறது இதை பத்தி சொன்னா அவங்களே அதை பண்ணுவாங்க, அதுதான் பர்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஆப்போசிட் வேர்ட். நெக்ஸ்ட், செலக்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஸோ இந்த இடியம்க்கு அப்ராப்ரியேட்டான மீனிங் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கிக் த பக்கெட் அப்படின்னு சொன்னா டு டை அப்படின்னு அர்த்தம். ஸோ டு பி இல் கிடையாது, சேட் கிடையாது, ஹாப்பியா இருக்கிறது கிடையாது. டு டை அப்படிங்கறதா இதுக்கு இறந்து போறதுதான் டு கிக் த பக்கெட். ஹி கிக் த பக்கெட் அப்படின்னு சொன்னா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ இதுல ஏதோ ஒரு இந்த சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு வேர்டு கரெக்டா ஸ்பெல்லிங் இல்லாம இருக்கு, அது எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், the collector paid floral tributes. ஸோ ஃப்ளோரல் கரெக்டா இருக்கு ஸ்பெல்லிங், இது தப்பான ஸ்பெல்லிங். ஸோ இந்த ஸ்பெல்லிங்கே கரெக்ட். ட்ரிபியூட்ஸ் டு தி ஸ்டாச்சு. ஸ்டாச்சு அப்படிங்கிறது மகாத்மா காந்தியோட சிலை, ஸ்டாச்சு இஸ் சிலை. ஸோ இது ஸ்பெல்லிங்கும் கரெக்ட், இந்த ஸ்பெல்லிங் தப்பு. ட்ரிபியூட் அப்படிங்கிறதும் கரெக்டான ஸ்பெல்லிங், இந்த ஸ்பெல்லிங் தப்பு. அடுத்து ஹாய்ஸ்டிங், ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்றாங்க, கொடி ஏத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு HOISTING அப்படிங்கிறத கரெக்டான ஸ்பெல்லிங். HOST ஹோஸ்டிங், ஹோஸ்ட் பண்றது கிடையாது, திஸ் இஸ் ஹாய்ஸ்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் question, select the most appropriate antonym. So இங்க மறுபடியும் antonym கேக்குறாங்க.
adage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வைஸ் சேயிங் ஆர் ப்ரோவர்ப். ஸோ காலகாலமா அதை சொல்லியிருக்காங்க, சொன்னப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதோட மீனிங் மாறாம நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து adage. ஸோ do you know the old adage the show must go on? ஸோ அந்த ஷோ வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஓல்ட் adage. ஸோ அதோட மீனிங் மாறாம நம்ம அதை இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்னவா இருக்கும்? மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா ஒரு விஷயத்த கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணாம தப்பா ரெப்ரசென்ட் பண்றது இஸ் மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் ரெபியூக் அப்படிங்கிறது ஒருத்தங்க கிட்ட கோபமா பேசுறது பிகாஸ் அவங்க சொன்னதை இல்ல அவங்க ஏதோ பண்றாங்க இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்அப்ரூவலா இருக்கு, அது தப்புன்னு நீங்க சொல்றீங்க, அதுவா? இல்ல டேர் அப்படிங்கிறது பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்றது இஸ் டேரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடிக்ஷன். ஸோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறது. ஓகேங்களா? எப்பவுமே அதை பண்ணிட்டே இருக்கணும்னு தோன்றது இஸ் அடிக்ஷன். ஸோ இது நாலுத்துல எது தப்பா இருக்கு, எது வந்து இதுக்கு கரெக்டான ஆன்டனிமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா adage அப்படின்னாலே அதை கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சேயிங், அதோட மீனிங்கோ இல்ல ப்ராவர்ப், அந்த சேயிங்கோட மீனிங்கோ அந்த ப்ராவர்போட மீனிங்கோ நம்ம கரெக்டா சொல்லுவோம். அதை தப்பா சொல்லலாம் அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷன் தான் இங்க இருக்கிற இதுக்கு வந்து இது கரெக்டா ஸ்ட்ரெயிட்டான ஆன்டனிம் இல்லைனாலும் இங்க கொடுத்திருக்கிற வேர்ட்ஸுக்கு மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறதா ஒரு கரெக்டான ஆன்டனிமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நீங்க ஆன்டனிம் சினோனிம் பொறுத்த வரைக்கும் நீங்க இதுதான் வரும் இந்த வேர்ட் தான் சொல்ல முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட், நீங்க கான்டெக்ஸ்டுவல் ரீடிங் பண்ணா மட்டும்தான் உங்களால ஆன்டனிம் சினோனிம்ஸ் நிறைய வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபார் தட் யூ ஹாவ் டு ரீட். அதை தவிர வேற வழியே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் யூ டிஸ்கஸிங் ஆல் த கொஸ்டின் பேப்பர்ஸ், நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் படிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ரீடிங்னு ஒன்று ப்ராப்பரா இருக்கணும். நிறைய வெக்காபுலரி நீங்க கத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால இதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ she select the most appropriate option to fill in the blank. ஸோ இங்க கொடுத்துருக்கிற பிளாங்க்ஸ்க்கு கரெக்டான ஆப்ஷனை ஃபில் பண்ணும். She reminds me always that I dash to be a little more careful. ஸோ இங்க ஒரு கம்பல்ஷன் இருக்கு. ஸோ and to be யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீக்கு அப்புறம் ரிமைன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் இட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறனால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மஸ்ட் வரலாம், ஹேவ் வரலாம், ஹேஸ் வரலாம். ஹேட் வராது, ஏன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பேசல. ஓகேங்களா? ஸோ டு பி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ மஸ்ட் பீன்னு சொல்லலாம், பட் மஸ்ட் டு பின்னு சொல்ல மாட்டோம். அதனால நம்ம மஸ்டையும் இங்க இருந்து நெகேட் பண்ணிடலாம், ஹேடையும் நெகேட் பண்ணிடலாம். அண்ட் ஐன்னு வரதுனால ஐ ஹேஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தேர்ட் பர்சன் சிங்கிள் இருக்குது ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐக்கு எப்பவுமே நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேஸ் அப்படிங்கிறது ராங்கான ஆப்ஷன். ஸோ ஷி ரிமைண்ட்ஸ் மீ ஆல்வேஸ் தட் ஐ ஹாவ் டு பி அ லிட்டில் மோர் கேர்ஃபுல் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், select the most appropriate antonym of the following word in the brackets. மறுபடியும் antonym கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்டர் கண்ணா இஸ் குவைட் கேர்லெஸ். ஸோ கேர்லெஸ் அப்படின்னாலே ரொம்ப அன்கைண்டா க்ரூயலா நடந்துக்கிறது, சிம்பத்தியே இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? டுவர்ட்ஸ் த விக்டிம்ஸ் ஆஃப் earthquake. ஸோ எவ்வளோ பேர் வந்து earthquakeால பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் அவங்க கிட்டலாம் இவர் வந்து ஹிஸ் குவைட் கேர்லெஸ். அவர் வந்து அவங்க கொஞ்சம் கூட அவங்க மேல கருணையெல்லாம் நடந்துக்கிறாரு. இந்த கேர்லெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டான மீனிங் இருக்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரேஷனலிஸ்டிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிலீஃப் நம்பாம லாஜிக்கலான விஷயத்த நம்புறவங்க ரேஷனலிஸ்ட். ஸோ இதுக்கு இது ஆப்போசிட்டான மீனிங் வராது. நெக்ஸ்ட் அன்சிம்பத்தட்டிக். ஸோ சிம்பத்தியே இல்லாம இருக்காங்க. இங்க நம்ம ஆல்ரெடி அதை தான் சொல்றோம், சிம்பத்தி இல்லாம க்ரூயெல்லாம் நடந்துக்கிறாங்க, கைண்ட்னஸே இல்லாம அப்படின்னு. ஸோ இதுவும் வராது, ஃபர்ஸ்ட் ஒன்னும் வராது, செகண்ட் ஒன்னும் வராது. ஃபோர்த் ஒன் பாருங்க, நான் டிப்ளமேட்டிக் அப்படின்னா யாருக்குமே இது இல்லாம அப்படியே பேசுறது, அப்படி நடந்துக்கிறது, யாரையும் பாதிக்காம நடந்துக்கிறது நான் டிப்ளமேட்டிக். ஸோ இதை லைட்டா நம்ம ஒரு ஆப்ஷனா வச்சுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக். ஸோ சிம்பத்தட்டிக் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான எக்ஸாக்டான ஆன்டனிமா வரும் ஆஃப் த 4 ஆப்ஷன்ஸ். ஸோ நான் டிப்ளமேட்டிக் வேற எதுவுமே இதுக்கு செட் ஆகலைன்னா மேபி வி குட் ஹவ் சோசன், பட் சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வரும். ஏன்னா கேர்லெஸ் அப்படின்னாலே சிம்பத்தி இல்லாம நடந்துக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர், this is the wrong answer. So carelessக்கு sympathetic அப்படிங்கறது இங்க கரெக்டான ஆன்டனி. சோ இங்க இருக்கிற பாராகிராஃப்ல வந்து ஃபர்ஸ்டும் லாஸ்ட் சென்டென்ஸும் வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. மத்த 4 சென்டென்ஸும் நம்ம கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணணும். சோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். Newspapers especially the popular variety aim to do 2 things, to inform and to entertain. So newspaper பத்தி பேசுறாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து பாப்புலரா இருக்கிற நியூஸ் பேப்பர் வந்து 2 விஷயத்த பண்ணும். ஒன்று வந்து என்டர்டெயின் பண்ணும், ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு விஷயத்த இன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து என்டர்டெயின் பண்ணும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நியூஸ் நமக்கு சொல்லணும், அது ஃபர்ஸ்ட் பர்பஸ்.
செகண்ட் வந்து அதே நேரத்துல நம்ம அந்த டைமை கொடுத்து படிக்கிறதுக்கு நம்மள வந்து அது என்டர்டெயின் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இந்த சென்டென்ஸை இந்த பேராகிராஃபை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா entertainment may be principally found in the center page of newspaper, in some of the feature articles and in some local news stories. So entertainment எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் பேஜஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ஃபீச்சர் ஆர்டிகல்ஸ்ல இருக்கும், சில லோக்கல் நியூஸ் ஸ்டோரிஸ்ல. நெக்ஸ்ட் த பிரின்சிபல் எய்ம் ஆஃப் த ஷார்ட் நியூஸ் ரிப்போர்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் பேஜ் இஸ் டு இன்ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பத்தி பேசிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் நியூஸ் ரிப்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற ரிப்போர்ட்டோட முக்கியமான வேலை என்னது? இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான். Most newspapers are published daily and the newspaper reporters must take sure that they have up to the minute news. So most of the newspapers daily publish பண்றாங்க newspaper நியூஸஸ், அதனால வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணணும், எப்போ நியூஸ் கிடைக்குமோ அப் டு த இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதை நியூஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. In their news reports they will aim to create. ஸோ இங்க வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் இவங்க என்ன எழுதுவாங்க, நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஆர்டர்ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் கரெக்ட் ஆர்டர்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் they will aim to create a sense of immediacy. ஸோ இப்போ நடந்த விஷயத்தை பத்தி பேசினாதான் people will be attracted to read it அப்படிங்கிறதுனால இப்போ இம்மீடியட்டா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி எழுதுவாங்க. to convey the impression that they have rushed the news to the reader. ஸோ யார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்க ரஷ் பண்ணி ரீடர் கிட்ட அந்த நியூஸை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற எஃபெக்டை வந்து இம்ப்ரெஷனை வந்து அவங்க கிரியேட் பண்ணணும். and that the information contained is the very latest. ஸோ இங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து படிக்கிறவங்களும் நம்ப வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட வேலை. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் ஆல்சோ விஷ் டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் authenticity, that is their news is accurate and genuine. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு கடமை அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆத்தென்டிக்கான, உண்மையான, நானே அதை போய் பார்த்தேங்க, இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கணும்? அக்யூரேட்டா இருக்கும், என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லணும், அண்ட் ஜென்யூனா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஸோ இந்த 3 சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆர்டர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பருக்கு 2 வேலை இருக்கு. ஒன்னு வந்து இன்ஃபார்ம் பண்றது, இன்னொன்னு வந்து என்டர்டெயின் பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்டர்டெயின் பண்றதை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்றதை பத்தி பேசுறாங்க, அப்புறம் நியூஸ் பேப்பரை பத்தி பேசுறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கரெக்ட் ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா PQRS. ஓகேங்களா? ஸோ PQRS ஃபர்ஸ்டும் லாஸ்டும் கரெக்டா இருக்கு, சென்டர்லயும் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில டைம் வந்து அவங்களே கரெக்ட் ஆர்டர்லயும் கொடுத்துருப்பாங்க. யூ வில் ஹேவ் டு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் எதுக்கு அடுத்து எதை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்றாங்க, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்றதை பத்தி தான் அடுத்து பேச வராங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்? டெய்லி நியூஸ் பேப்பர் கொடுக்கறதுனால நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அப் டு த மினிட் நியூஸை கொடுக்கணுன்றதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வேற என்ன வேலை? இமீடியட்டான ஒரு விஷயத்த கொடுக்கணும். அதே மாதிரி நாங்க வந்து we are rushing the news to the audienceங்கிற ஃபீலை கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி நான் ஒரு லேட்டஸ்டான நியூஸை தான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ப வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டியை கிரியேட் பண்றாங்க. ஐ மீன் ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு அந்த நியூஸ்ல நம்ப வைக்கிறாங்க, அக்யூரசி இருக்கு, ஜென்யூனிட்டி இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இன் த ரைட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் PQRS. நெக்ஸ்ட் அடுத்து நம்மளுக்கு சினானிம்ல இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட் ஃப்ரம் த சென்டென்ஸ் ரெடி. ஸோ இந்த ரெடிங்கிற வார்த்தைக்கு சினானிமஸான வார்த்தை எதுல இருக்கு? ப்ரிப்பேரிங்கா, ஆர்கனைஸ்டா, லிசனிங்கா, இல்ல வந்து எக்யூப்டா? வெல் எக்யூப்ட். ஸோ வெல் எக்யூப்ட் டூல்ஸா, எல்லாமே இருக்கிற டூல்ஸா அப்படின்னு பார்த்தா ப்ரிப்பேரிங் அப்படின்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேரிங் டின்னர். ஓகேங்களா? she was preparing dinner in an organized manner. ஸோ எல்லாத்தையும் கரெக்டான பொசிஷன்ல இருக்கிற மேனர்ல, ஆர்கனைஸ்ட் மேனர்ல அவங்க ரெடி பண்றாங்க. ஸோ ஆர்கனைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தென் வெல் எக்யூப்ட். ஸோ அது எல்லாமே, எல்லா பொருளும், தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? வெல் எக்யூப்ட் டூல்ஸ். லிசனிங் அப்படிங்கிறது கேட்கறது. ஸோ ப்ரிப்பேரிங் அப்படிங்கிறதா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல வரதுனால ப்ரிப்பேரிங் அப்படிங்கிறதா இங்க வந்து கரெக்டான சினானிம், ஈக்குவலண்டான வேர்டா இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், identify how you will ask everyone if the children were not reading the books in passive voice. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட கேட்கணும், இந்த சில்ட்ரன்லாம் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா, ஒரு பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் தான் கேட்கணும். ஸோ என்ன, எப்படி வந்து அதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நீங்க வந்து சென்டென்ஸ்னு எடுத்துக்கோங்க. இஃப் த சில்ட்ரன் வேர் நாட் ரீடிங் த புக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து த சில்ட்ரன், இப்போ இது எப்படி வந்திருக்கணும்? கொஸ்டின் டேகா வந்திருக்கணும். The children
were reading books. weren't they அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதை எப்படி மாத்த போறோம், நம்ம வந்து ஒரு கொஸ்டினா மாத்த போறோம். அப்போ வேர் அப்படிங்கிறதா இங்க வந்து என்னது verb நமக்கு கொடுத்துருக்கிற verb. ஸோ நம்ம எப்படி மாத்துறோம், பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறதுனால ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாத்துவோம். ஸோ வேர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம். சில்ட்ரன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆக்குவோம். புக்ஸ் அப்படிங்கிறதா வந்து இங்க ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட சப்ஜெக்ட் ஆக்குவோம். ஸோ வேர் த புக்ஸ். ஸோ இங்க என்ன பண்றோம், நாட் அப்படிங்கிறதையும் சேர்க்கிறோம். வேர் த புக்ஸ் நாட், கண்டினியூஸ் டென்ஸையும் குறிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரீடிங் கூட நம்ம என்ன போடணும், நாட் பீயிங். ரீடிங் என்னவாகும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட ரெட்டா மாறிடும். வேர் த புக்ஸ் நாட் பீயிங் ரெட் பை த சில்ட்ரன். ஸோ சப்ஜெக்டா அப்படியே ஆப்ஜெக்டாக மாத்துறோம். ஸோ இப்போ பாருங்க, இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எது, வேர் த புக்ஸ் பீயிங் ரெட் கிடையாது, வேர் த புக்ஸ் நாட் பீயிங் ரெட் பை த சில்ட்ரன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். வேர் த புக் நாட் பீயிங் ரெட் பை, ஸோ புக் இங்க தப்பா இருக்கு, இங்க சில்ட்ரன் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ராங், இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியா இல்ல வந்து பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறது ஹோஸ்டைல் பிஹேவியர். ஸோ அதுல பாத்தீங்கன்னா சினானிமஸான வார்த்தை இதுக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளசன்ட், ரொம்ப பிளசண்டா நடந்துக்கிறது. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்ஜாயபிள் அட்ராக்டிவா நடந்துக்கிறது. இல்லை ஹாஸ்பிட்டபிள்னாலே ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பணிவிட பண்றது ஹாஸ்பிட்டபிள். ஸோ அதுவும் கிடையாது. எம்பத்தட்டிக்னா அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது, அதுவுமே கிடையாது. அன்ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்க. ஸோ ஹோஸ்டைல் அப்படின்னாலே வந்து அன்ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற மீனிங் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் சினானிம் ஆஃப் த வேர்ட் ஹோஸ்டைல். நெக்ஸ்ட், select the most appropriate option. இது வந்து ஒரு one word substitution question that substitute the underlined segment in the given sentence. So இங்க பாத்தீங்கன்னா the fact that God created man in his personal view by giving him an intellectual spirit elevates him above the beasts of the field. So இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு fact, இது ஒரு பைபிளோட சேயிங் மாதிரி எடுத்துக்கோங்க. that God யாரை கிரியேட் பண்றாங்க, மேனை கிரியேட் பண்றாங்க. எந்த உருவத்தை கிரியேட் பண்றாங்க, காடோட பர்சனல் வியூனா அவர் எப்படி தெரியுறாரோ அதே வியூல மேனை கிரியேட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவருக்கு வேற என்ன கொடுக்குறாங்க, பை கிவிங் ஹிம் அண்ட் இன்டெலெக்சுவல் ஸ்பிரிட். ஸோ இன்டெலெக்சுவலாவும் மேனை வந்து மேன்மைப்படுத்துறதுனால மற்ற மிருகங்களை விட, அந்த ஃபீல்டுல இருக்கிற பீஸ்ட் அப்படின்னா மிருகங்கள், மற்ற உயிரினங்கள் மிருகங்களை விட மனிதன் வந்து உயர்வா தெரியுறான். எப்படி, காட் வந்து மனிதனை அவரோட உருவத்திலே படைச்சு அவங்களுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்பிரிட்டையும் கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பர்சனல் வியூ அப்படின்னு சொன்னாலே அவரோட உருவத்துல அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஓன் க்ளோரி கிடையாது, அவரோட கெப்பாசிட்டி கிடையாது, ஓன் ஐடியா கிடையாது, பட் இட் இஸ் ஓன் இமேஜ். கடவுள் வந்து அவரோட உருவத்திலே அவரை படைச்சாங்க அப்படின்னு சொல்றது. இட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேராகிராஃப் வந்து ஜம்பிள்ட் ஆர்டர்ல இருக்கு, அதை வந்து நம்ம கரெக்ட் ஆர்டர்ல மாத்த போறோம். So during the summer I noticed that the leaves of the tree were beginning to wither. So இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆஃப் தி ட்ரீன்னு சொல்றாங்க, நமக்கு எந்த ட்ரீனே தெரியல. ஸோ ஒரு ட்ரீயை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் த ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேர் ஷுட் பி அ ட்ரீ. ஸோ இது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிடையாது. ஐ எம் எஸ்பெஷலி ப்ரவுட் ஆஃப் இட், not only because it had survived several winters, but because it occasionally produces luscious peaches. So இங்க இட்டன் ஏதோ ஒன்று சொல்றாங்க, மேபி அந்த ட்ரீயை குறிக்கலாம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் இட்னு சொல்றாரு, பட் இதுலயும் நம்மளுக்கு ட்ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ we will keep it aside. Next, the tree has grown against a warm wall on the sheltered side of the house. So ட்ரீ எங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்மான வால், அந்த ஹவுஸோட பக்கத்துல இருக்கிற ஒரு வார்மான வால்ல வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் த ட்ரீ அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அகேன் we have to keep this sentence aside. So last summer I spent many days in the garden watching thousands of ants crawling up the trunk of my prize peach tree. So இப்பதான் இந்த ட்ரீயை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அதுதான் வந்து பிரைஸ் பீச் ட்ரீ. ஸோ லாஸ்ட் சம்மர் தான் இங்க பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் வந்து என்னோட கார்டன்ல ரொம்ப நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். அப்பதான் நான் வந்து நிறைய எறும்புலாம் என்ன பண்ணுது, கிரால் பண்ணி அந்த ட்ரீயோட ட்ரங்குக்கு போகுது. எந்த ட்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா பீச் ட்ரீ. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அந்த ட்ரீ எங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ ட்ரீ இருக்கு, ட்ரீ எப்படி வளர்ந்துருக்கு, இட் ஹட் grown against wall on the sheltered side of the house. ஸோ டி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்,
அடுத்து சி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அதை பத்தி நான் எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் எஸ்பெஷலி ப்ரௌட் ஆஃப் இட், நாட் ஓன்லி பிகாஸ் சர்வைவ் செவரல் விண்டர்ஸ். நான் வந்து அது நிறைய விண்டர்ஸ் சர்வைவ் பண்ணுச்சுன்னு மட்டும் நான் அதை பத்தி ப்ரௌடா நினைக்கல. ஆனா அது நிறைய பீச்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண, லஷ்யஸ் பீச்சஸ். ஸோ சாப்பிடவே ரொம்ப அதிகமாக, ஐ மீன் லஷ்யஸ்னா ரொம்ப கிரீனா ஃப்ரெஷ்ஷா பெருசா இருக்கிற பீச்சஸை வந்து அது கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ பி அப்படிங்கறதான் வந்து தேர்ட் ஆப்ஷன். So during the summer, I noticed that the leaves of the tree were beginning to wither. So ஆனா சம்மர்ல என்ன ஆகுது, அதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து விதர் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் 4. ஸோ DCBA அப்படிங்கிறது ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர், மற்றதெல்லாம் தப்பு. ஸோ whenever you're reading this jumbling the paragraph பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டை எங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ எப்பவுமே தான் யூஸ் பண்ணியிருந்தா அதெல்லாமே அடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இல்லாம ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்துல நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதா உங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கும். ஸோ நீங்க அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே இங்க எதையுமே டீல ஸ்டார்ட் பண்ணல. சம்டைம்ஸ் டீல ஸ்டார்ட் பண்ற 2 ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அப்படி எலிமினேட் பண்ணாலே அதை வச்சு நீங்க ஆன்சரை வந்து ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். Select the option that expresses the given sentence in active voice. So இப்போ வந்து பாசிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அது ஆக்டிவ் வாய்ஸ்ல எந்த சென்டென்ஸ் கரெக்டா மேட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. வாஸ் த பேக் பேக்ட் பை மேரி. ஸோ வாஸ் த பேக், ஸோ வாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாஸ் என்னவா மாத்த போறோம் நம்ம, இப்ப மேரி தான் சப்ஜெக்ட் ஆக போறாங்க, பேக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஆக போறது. ஸோ பாஸ்டோட, ஸோ இது எப்படி இருந்திருக்கும் இந்த சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி packed the bag அப்படின்னு இருந்திருக்கும். சிம்பிள் பாஸ்ட்ல இருந்திருக்கும். ஏன்னா இப்படி இருந்துச்சுனாலே சிம்பிள் பாஸ்ட்டுக்கு தான் நம்ம மாத்துவோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கொஸ்டினா மாத்துவோம், பேக்டு எப்படி பிரிப்போம், டிட் பிளஸ் பேக் அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி மாத்த போறேன், டிட் மேரி பேக் த பேக். இதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். டூ கிடையாது, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறோம். இஸ்ஸும் கிடையாது, பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறோம். வாஸ் மேரி பேக் த பேக் அப்படிங்கிறதும் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து டிட் பிளஸ் இதுதான் யூஸ் பண்றோம். ஸோ வாஸ் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், விச் இஸ் ஆல்சோ ராங். ஸோ டிட் மேரி பேக் த பேக் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த வேர்ட் ஆப்டிமிஸ்டிக். ஸோ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னாலே ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தையை வந்து இங்க கேட்கறாங்க. இந்த சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு வேர்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆஃப்டர், ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து ஆப்டிமிஸ்டிக். ஸோ ஆஃப்டர் த இன்சிடென்ட், ஸோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ராதா ப்ரிப்பேர்ட் ஹர்செல்ஃப் டு ஸ்டே பாசிட்டிவ் ஈவன் இன் க்ளூமி டேஸ். மோசமான நாட்கள்லயும் வந்து ராதா வந்து அவளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா டு பி பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஸ்டே அப்படிங்கிறது தங்குறது, இட் இஸ் நாட் an opposite word of optimistic. இன்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, பாசிட்டிவிட்டிக்கும் இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட். க்ளூமி அப்படின்னா சேட் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஆப்டிமிஸ்டிக்கும் பாசிட்டிவும் சினானிமஸான வேர்ட்ஸ். ஆனால் நம்ம இங்கே ஆன்டனிம்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாட்டு இந்த வேர்டை பார்த்த உடனே அதுக்கு சினானிமஸான வார்த்தையை எடுத்து ஆப்ஷன்ல போட்டு போயிடுவோம். அங்கே கேட்டிருக்கிறது ஆன்டனிமா சினனமா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. பிகாஸ் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நிறைய மாக் டெஸ்ட் எழுதுறது மட்டும் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்மளே என்ன பண்ணிருப்போம், பாசிட்டிவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருப்போம். பட் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் தி ஆன்சர் க்ளூமி. ஓகேங்களா? அப்பதான் நான் ரிமெம்பர் பண்றேன் அது ஆன்டனிம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாசிட்டிவ் இஸ் நாட் தி ஆன்சர், விச் இஸ் ஆக்சுவலி தி சினானிம் ஆஃப் த வேர்ட் ஆப்டிமிஸ்டிக். பட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அன் ஆன்டனிம் அப்படிங்கறதுனால க்ளூமி அப்படிங்கிறது தான் வந்து பாசிட்டிவ், ஒரு மாதிரி நெகட்டிவா சேடா இருக்கிறது க்ளூமி. ஸோ இதுதான் வந்து அதுக்கு கரெக்டான ஆன்டனிமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகேன் வி ஆர் கிவன் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நிறைய பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எரர் இருக்கு. என்ன எரர்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இத்தனை நாளா நம்ம நிறைய எரர்ஸ் படிச்சோம் இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல, அதுல ஒன் டைப் ஆஃப் எரர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஆஃப்டர் நோயிங் ட்ரூத் தி ஜூரி டுக் த ரைட் டெசிஷன் இன் த கேஸ். ஸோ இதுல எந்த பார்ட்ல தப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் நோயிங் ட்ரூத். ஸோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆனா என்ன ட்ரூத்னு சொல்லல, தேர் ஷுட் பி த ட்ரூத் இல்லைங்களா, அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டா ஒரு விஷயத்த பேசும்போது நம்ம டெஃபினட் ஆர்டிகல் தி யூஸ் பண்ணோம். ஆஃப்டர் நோயிங் தி ட்ரூத் அப்படிங்கிறத இங்க கரெக்டா வரணும். ஸோ வி வில் லுக் அட் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அஸ் வெல்.
the jury took the right decision. The jury, okay, definite. The right decision correctா இருக்கு. took அப்படிங்கிறது past tense இருக்கு. this is also right. in the case, in the case, எங்கேயுமே எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இங்க வந்து the truth அப்படிங்கிறத இங்க நம்ம ஆட் பண்ணோம். ஸோ this part of the sentence has error. so other parts are all ப்ராப்பரா இருக்கு. ஸோ no problem, no error-ம் வராது. after knowing the truth அப்படிங்கிறது தான் இங்க கரெக்ட் ஆன்சர். ஸோ after knowing the truth, the jury took the right decision in the case அப்படிங்கிறது தான் இங்க ஆன்சரா வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க வந்து இன்கரெக்டா ஸ்பெல் பண்ணிருக்கிற ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. A lot of spontaneity is required from the speaker in an extempore speech. ஸோ extempore speech அப்படின்னா என்ன, உங்களுக்கு முன்னாடி எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம திடீர்னு உங்களை வந்து நிக்க சொல்லி அப்பவே டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அப்பதான் வந்துட்டு எக்ஸ்டெம்போரே ஸ்பீச் வந்து அதுதான், அப்படி பண்றதுதான் எக்ஸ்டெம்போரே ஸ்பீச். ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்பீச்சுக்கு நமக்கு என்ன தேவை, ஸ்பான்டேனிட்டி தான் நமக்கு தேவையான விஷயம். ஸ்பான்டேனிட்டினா என்ன, அப்படியே இருக்கிற இடத்துலயே ஒரு விஷயத்த பண்றது. ஓகேங்களா, அப்படியே வரணும் ஸ்பான்டேனியஸா, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம அப்படின்னு சொல்றது, தட் இஸ் கால்ட் ஸ்பான்டேனிட்டி. ஸோ இந்த ஸ்பெல்லிங் தப்பா இல்ல எக்ஸ்டெம்போரே ஸ்பீச் தப்பா? தென் the speaker is expected to brainstorm ideas. ஸோ brainstormனா என்ன, ஒரு டாபிக் கொடுத்துட்டா உடனே அதுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நம்ம எழுதுவோம். தட்ஸ் கால்ட் பிரெயின் ஸ்டார்மிங். எல்லா ஐடியாஸையும் கொண்டு வருவோம் நம்மளோட பிரெயின்ல. தட்ஸ் கால்ட் பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் பிரெயின் ஸ்டார்ம் பண்றது வந்து எக்ஸ்டெம்போரே யார் பேச போறாங்களோ அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற ஒரு விஷயம். அண்ட் கிவ் ஸ்பீச் இன்ஸ்டன்டேனியஸ்லி, இன்ஸ்டன்டா அந்த மோமெண்ட்ல இந்த ஸ்பீச்சை கொடுக்கணும். ஸோ இந்த 4 அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்ட்ல எதோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பான்டேனிட்டி, ஸ்பான்டேனிட்டியோட ஸ்பெல்லிங் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா SPONTANEITY. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொன்னா ஸ்பான்டேனியஸ், SPONTANEOUS, ஸ்பான்டேனியஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்பான்டேனிட்டி அப்படிங்கிறதா இங்க வந்து தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறது. எக்ஸ்டெம்போரே EXTEMPORE கரெக்ட். பிரெயின் ஸ்டார்ம் BRAIN, பிரெயினுக்கு அப்புறம் ஸ்டார்மை போட்டுப்பீங்க, STORM, ஸ்டார்ம். தென் இன்ஸ்டன்டேனியஸ்லி, இன்ஸ்டன்ட். ஸோ இது எப்படி நீங்க பிரிக்கலாம், இன்ஸ்டன்டேனியஸ்லி, இதை வந்து ஒரு அட்வர்பா மாத்திருக்காங்க. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் டெசிஷன் அட்ஜெக்டிவ். இன்ஸ்டன்டேனியஸ் அட்வர்பா மாத்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இதுக்கு எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 18. ஒரு பர்சன் believes that law and governments are not necessary. ஸோ கவர்மெண்ட்டோ இல்லை லாவோ தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்கான கரெக்டான பர்சன் யாரு அப்படின்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டகானிஸ்ட், ஆன்டகானிஸ்ட்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அப்போஸ் பண்றவர். ஸோ பர்சன் ஹூ ஸ்ட்ராங்லி அப்போஸ் டு சம்திங் ஆர் சம் ஒன். ஸோ ஒரு படத்துல ஆன்டகானிஸ்ட் அப்படின்னு பார்த்தா யாரு, ஹீரோ. ப்ரொட்டகானிஸ்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர் தான் ஆன்டகானிஸ்ட். ஸோ ஹீரோ பண்ற இதெல்லாம் எதிர்க்கிறவர் தான் வந்து வில்லன், ஆன்டகானிஸ்ட். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு பர்சனையோ எதிர்க்கிறவங்க ஆன்டகானிஸ்ட். அனார்கிஸ்ட் அப்படின்னா யாருன்னு ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ்க்கு ஆப்போசிட்டான ஐடியாஸ் கொண்டவர் ஆன்டி கிரைஸ்ட். ஜீசஸ்க்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ ஆப்போசிட்டான ஐடியாஸ், பிலீவ் டு பி த எனிமி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஆர் த எனிமி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வந்து ஆன்டி கிரைஸ்ட். தேர்ட் வந்து அனார்கிஸ்ட். அனார்கிஸ்ட்னா யாரு, ஒரு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்டோட லாஸை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அனார்கிஸ்ட். அட்வர்சரி அப்படின்னு சொன்னா ஒரு எனிமி. நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் என்ன, பர்சன் ஹூ பிலீவ்ஸ் லாஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் நெசசரி. ஸோ இந்த லாவும் கவர்மெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது யாரு, அனார்கிஸ்ட் தான். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இஸ் அனார்கிஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் மிஸ் த போட். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ மிஸ் த போட் அப்படின்னாலே மிஸ்ஸிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. We are sailing on the same boat அப்படின்னு இன்னொரு இடியம் பார்த்திருக்கோம். sailing on the same boat means நம்ம ரெண்டு பேரும் சிமிலரான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ மிஸ்ஸிங் யுவர் மீடியம் ஆஃப் டிராவல் கிடையாது, மிஸ்ஸிங் குட் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் கிடையாது, லேட்டா போறது கிடையாது, மிஸ்ஸிங் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் சென்டென்சஸ் வந்து இந்த பேராகிராஃப்ல ஜம்பிள்டா கொடுத்துருக்காங்க. நீங்க இதை வந்து கரெக்டான ஆர்டர்ல மீனிங்ஃபுல்லா கொஹரண்டான பேராகிராஃப்ல மாத்தணும். So the outcome is much more likely to be favorable if there is substantial international aid than if there is not. Many of the underdeveloped countries, so the outcome nu kuduthirukanga, this may not be the first sentence. Many of the underdeveloped countries will promote the growth of their economies in one way or the other, no matter whether they receive substantial outside aid in the process or not. So idu maybe first sentence ah irkalam. So ena
புதுசா ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து எக்கனாமி growth வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு மூலயமா இல்ல ஏதோ பல விஷயங்கள் மூலயமா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட சப்ஸ்டான்ஷியல் அவுட் சைட் எய்ட் எவ்வளவு வேணா இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் அவங்க வந்து தேர் ப்ரொமோட்டிங் த growth ஆஃப் their economy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் மே பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? பி. By substantial aid, I mean not only a large amount of technical assistance, but also capital. ஸோ இதை நம்ம ஆப்ஷனா வச்சுக்கலாம். பட் நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாலே பில ஸ்டார்ட் ஆகுறது இது ஒண்ணு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சே we can confirm that this is the answer. அடுத்து பாருங்க, the character of the development, however, is likely to be strongly influenced by the types and amounts of aid available. ஸோ இந்த aids வந்து whether they receive outside aid in the process or not அப்படிங்கிறது no matter, it is not it is not a matter அப்படின்னு சொல்றாங்களா. ஆனா the character of the development, however, is strongly influenced. ஸோ அப்படி இருந்த பொழுதிலும் இதுதான் ஸ்ட்ராங்லி இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப்ஸ்டான்ஷியல் எய்டு கிடைக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து செகண்ட் ஆப்ஷனா இருக்கலாம். ஸோ சப்ஸ்டான்ஷியல் மீன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் எய்டா நான் என்ன சொல்ல வரேன்னா சப்ஸ்டான்ஷியல் எய்டை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுட்கம் எப்படி வரும்? சப்ஸ்டான்ஷியல் எய்டு வழியா வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டான்ஷியல் எய்ட்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏ, சி. ஸோ எப்படி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் that this is the right answer. So the more exercises you do, the more you will know the how to find the right answer. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க 10 to 12 மினிட்ஸ்க்குள்ள இந்த 25 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதணுங்கிறது தான் உங்களோட டார்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களால வந்து மற்ற இதுக்குல மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல உங்களுக்கு நிறைய வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால வந்து யூ ஜஸ்ட் கிவ் 10 to 12 minutes to this paper for 25 questions அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆன்சர் எழுதிட்டு நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். நெக்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து நமக்கு செவரல் ஃபேக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின் வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு 5 fill in the blank இருக்கு. அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எடுத்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ the sun is the star at the center of dash solar system. ஒரே ஒரு சோலார் சிஸ்டம் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கொஸ்டினையும் பார்த்துருவோம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிபிக்கலா ஹியூஜா தவா ன்னு பார்த்தா கிடையாது. ஒரே ஒரு சோலார் சிஸ்டம் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப we should write the solar system. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் நியர்லி பர்ஃபெக்ட் பால் ஆஃப் ஹாட் பிளாஸ்மா. ஸோ சன் அப்படிங்கிறது வந்து சோலார் சிஸ்டம்ல இருக்கிற சென்டர்ல இருக்கிற ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது என்ன சொல்றாங்க? ஒரு பால் ஆஃப் ஹாட் பிளாஸ்மா, ஒரு ஹாட் பிளாஸ்மாவால உருவாக்கப்பட்டிருக்க ஒரு பால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தி சன் ஹாஸ் இன்ஸ்பயர்ட் அஸ் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்து சன் வந்து எல்லா கல்ச்சர்லயுமே எல்லாரையுமே வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் சென்ட்ரல் டு மித்தாலஜி அண்ட் ரிலீஜன் இன் டேஷ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ மித்தாலஜி அண்ட் ரிலீஜன்லாம் எதுல இருக்கும்? இட் இஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர். ஸோ நம்ம இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பார்ப்போமே. ஸோ மித்தாலஜி அண்ட் இது எப்படி இருக்கும்? ஸோ டிஃப்ரெண்ட் உலகத்துல இருக்கிற எல்லா டேஷ் மித்தாலஜி அண்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராசஸஸா சீன்ஸா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா கல்ச்சர் தான் அதுக்கு அப்ராப்ரியேட்டான ஆன்சரா இருக்கும். ஸோ உலகத்துல நிறைய கல்ச்சர் இருக்கு, அதுல நிறைய மித்தாலஜி இருக்கு, நிறைய ரிலீஜன் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் வந்து எது முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் வந்து முக்கியமா இருக்கு. ஸோ தி ஆன்சர் ஆக்சுவலி இஸ் கல்ச்சர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இட் கீப்ஸ் அ பிளானட் வார்ம் இனஃப் ஃபார் லிவிங் திங்ஸ். ஸோ நம்ம பிளானட்டை வந்து ரொம்ப வார்மா வச்சுக்கிறது, சூடா வச்சுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி சன். ஸோ அதனாலதான் பிளான்ஸ் எல்லாமே எல்லா லிவிங் திங்ஸும் வளருது. நம்ம கூட வளர்றதுக்கு சன் பிளேஸ் அ மெயின் ரோல். இட் கிவ்ஸ் அஸ் லைட் ஸோ வி கேன் சி. ஸோ சன் என்ன கொடுக்குது? பிரைமரிலி இட் கிவ்ஸ் லைட். ஸோ லைட் இருந்தால் தான் நம்மளால எதையுமே பார்க்க முடியுது. அட் நைட் வி டோன்ட் சி எனி திங். ஓகேங்களா? இட் இஸ் பை ஃபார் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஷ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜினாலே அதை வந்து நம்ம சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் லைஃப் ஆன் எர்த். ஸோ எல்லா பிளான்ஸுமே என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு சன்லைட் தேவைப்படுது. ஸோ எங்க இருந்து அந்த எனர்ஜி எடுக்கிறாங்க? சன்ல இருந்தா எடுக்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஜெஸ்டர் கிடையாது, கண்ட்ரோல் சிம்பிள் கிடையாது, சயின்டிபிக்கா நம்ம சோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எர்த்ல வந்து லைஃப் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் தான். ஸோ வி ஷுட் யூஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் அபவுட் 100 times wide. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 times wide. எது மாதிரி? எர்த் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வைடர்னு கொடுத்துருந்தா நம்ம தேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வைடுன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ லைக் த எர்த் இல்ல ஆஸ் த எர்த் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் ஆஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்டான ஆன்சரா இருக்கும். அபவுட் ஆஸ், ஸோ ஆஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். கம்பேரும் பண்றாங்க, அட் த சேம் டைம் வைடர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணாதனால, கம்பேரிட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணாதனால, we can just write it as the earth. If there were no sun, so sun இல்லைன்னா என்ன ஆகும், many things wouldn't occur like photosynthesis. So sun இல்லைன்னா photosynthesis நடக்காது, நிறைய விஷயம் நடக்காது. அதுல ஒண்ணு வந்து photosynthesis இருக்காது, இல்ல ஆக்சிஜன் இருக்காது, which would have caused no dash of life. So என்ன ஆயிருக்கும், லைஃபே இல்லாம போயிருக்கும். No dash of life, நோ ஸ்கில் கிடையாது, லைஃப்ங்கிறது ஸ்கில் கிடையாது, எண்டு கிடையாது, என்ஹான்ஸ்மெண்ட் அதுக்கு கரெக்டான வார்த்தையா இருக்காது. உயிர்கள் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கறதா வந்து இருக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரீட் திஸ் பேராகிராஃப். ப்ளீஸ் see if it sounds right. The sun is the star at the center of the solar system. It's a nearly perfect ball of hot plasma. The sun has inspired us since ancient times. It's central to mythology and religion in cultures around the world, and it keeps our planet warm enough for living things to grow. It gives us light so we can see. It's by far the most important source of energy for life on Earth. It's about 100 times wide as the Earth. If there were no sun, many things wouldn't occur like photosynthesis or the presence of oxygen, which would have caused no existence of life. So this is the answer for this. So with that, we have come to the end of this question paper discussion. Thank you.